மாதுளை செடியில் மகசூல் வேட்டை. 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 ஸ்பூன். இந்த உரத்தை இப்படி தெளித்து விடுங்கள். நகர்ப்புற மையதலை தொடர்ந்து மக்கள் தங்கள் வீட்டின் மாடியில் மாடித் தோட்டங்களை அமைத்து ஆரோக்கியமான காய்கறிகள் மற்றும் பழங்களை நேரடியாக தங்கள் வீட்டில் விளைவித்து பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். மாதுளை போன்ற பழச்செடிகளை கொத்து கொத்தாக பழம் கொடுக்கும் விதமாக வளர்ப்பது மிக முக்கியமானதாக உள்ளது. பொதுவாக மாடித் தோட்டங்களில் மாதுளை செடிகள் சில பூக்கள் மட்டுமே தரும். ஆனால் சில எளிய முறைகள் மற்றும் பராமரிப்பின் மூலம் செடியை முழுமையாக பழம் கொடுக்கும் நிலையில் மாற்றலாம். முதலில் மாதுளை செடி நல்ல பூக்கள் பூக்கும் விதமாக சூரிய வெளிச்சத்தில் வைக்க வேண்டும். நிழலில் வைத்தால் செடி வளர்ச்சி பெறும், ஆனால் பூக்கள் அவ்வளவு வராது. செடியில் பூக்கள் விரைவாக கொத்து கொத்தாக காய்கள் தரும் வகையில் மாற்ற கடுகு மற்றும் புண்ணாக்கை கலந்து பயன்படுத்தும் சிம்பிள் டிப்ஸ் பயனுள்ளதாக இருக்கும். 1 லிட்டர் தண்ணீரில் 2 டீஸ்பூன் கடுகு மற்றும் புண்ணாக்கை நன்கு கலக்கி மூடி ஒரு நாள் நிழலில் வைத்துவிட வேண்டும். அடுத்த நாள் அதில் 1 லிட்டர் சாதாரண தண்ணீர் கலந்து செடிக்கு ஊற்ற வேண்டும். இதை 15 நாளுக்கு ஒரு முறை செய்யும் போது செடியின் பூக்கள் அதிகமாக பூக்கின்றன மற்றும் அனைத்தும் காய்களாக மாறுகின்றது. மேலும் செடியில் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்க ஆர்கானிக் ஸ்ப்ரேயர்களை பயன்படுத்துவது பாதுகாப்பானது. இதன் மூலம் உங்கள் மாடி தோட்டத்தில் பூச்சிகள் மற்றும் நோய் பரவலை குறைக்க முடியும். செடியின் இடமாற்றம் செய்யாமல் நன்கு மண்ணை உரமாக்கி நுண்ணூட்டு மீட்டலும் போட்டு பராமரிக்க வேண்டும். மாதுளை செடியின் கிளைகள் வலுவாக வளரும் வகையில் கிளைகள் நன்றாக தூரம் வைத்து இருக்க வேண்டும். இதனால் செடி முழுமையாக வளர்ந்து முழு செல்வாக்கான பழங்களை தருகிறது. இத்தகைய முறைகள் மூலம் பராமரிப்புகள் மூலம் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் மாதுளை செடிகளை வளர்த்து பழம் கொடுக்கும் செடிகளாக மாற்றலாம்.